சிஎஸ்கே அணி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல், ஒரு பரபரப்பான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? ஸோ இவ்வளோ நாள் நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அவர் ஃபிட்டாக தான் இருப்பார், இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது, கண்டிப்பாக வந்து எப்பவுமே அவர் மிஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. தல தோனி அவர்கள் அடுத்த 2 வாரங்களுக்கு எந்த போட்டியிலுமே விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் இப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா தோனி வந்து இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு விஷயத்த பார்த்துருக்கவே முடியாது. தோனி அவர்கள் அங்கே வெளியே உக்காந்து போட்டியை பார்க்குற ஒரு நிலைமை வந்துருச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தோனியுடைய ஐபிஎல் பயணம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே இப்படி வந்து தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் தோனியுடைய ஐபிஎல் கரியர் வந்து டன் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ என்ன விஷயம், என்ன பிளான்ன்றது ஒன்றுமே புரியலைங்க. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாக தான் இருக்கும். ஏன்னா தோனியை பார்க்குறதுக்காக அவ்வளோ பேர் வந்து அவளோட காத்துட்டு இருந்தாங்க. முதல் போட்டியில் ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக தல தோனி அவர்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தோம். கடைசியில் வந்து அவர் இல்லாத ஒரு ஐபிஎல் போட்டியை, முதல் போட்டியை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, பார்த்து தான் ஆகணும். ஸோ திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட அந்த கெண்டைக்கால் வலினால் இப்போதைக்கு 2 வாரத்துக்கு அவரால் ஆட முடியாது. ஸோ இப்போதைக்கு அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 மேட்ச் வந்து அவர் மிஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் கம்பேக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் தான். ஏன்னா வந்து எல்லாரும் ஆவலோடு காத்திருப்பாங்க. தல தோனி அவர்களை பார்க்கறதுக்காக டிக்கெட்டு ஆவலோடு புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுவும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்கிறதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா இப்படி ஆகி போச்சு. ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியிலும் தல தோனி அவர்கள் ப்ளே பண்ண மாட்டார் முதல் போட்டி, அடுத்து ஆர்சிபி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். தல தோனி அவர்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஸோ தோனி அவர்கள் இல்லாத இடத்த யார் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ யார் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்? ஊர்வில் பட்டியாலா? சஞ்சு சாம்சன் அஃபிஷியல் கீப்பர்ன்றது அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவர் தான் வந்து தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் கீப்பருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தல தோனி அவர்கள் வந்து அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துட்டாரு. ஸோ சஞ்சு சாம்சன் அஃபிஷியலாக வந்து ஃபுல் டைம் விக்கெட் கீப்பராக வந்து இருக்க போகிறார் அப்படின்றத அதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸில் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே அவர் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போகிறாங்களா, உள்ளே வர போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்ப்ளீட்லி வரப்போகிறது இல்லை அப்படின்றத கிளியராக வந்து சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து என்ன பிளானில் இருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்? தல தோனி அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக யாரை கொண்டு வர போகிறாங்க, அந்த பிளேயிங் லெவனை யார் வந்து இருக்க போகிறாங்க, இளம் வீரர்களுக்கு யாருக்காச்சும் சான்ஸ் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மேபி ஊர்வில் பட்டியல் வந்து அவருடைய ரோலில் ப்ளே பண்ண வைக்க போகிறாங்களா, இல்லை 1-1 பொசிஷன் ஆட வைக்க போகிறாங்களா அப்படின்றதோ கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்தேவை வந்து 1-1 பொசிஷன் ஆட வச்சாங்க அப்படின்னா தோனியுடைய இடத்துல வந்து ஊர்வில் பட்டியலில் தான் ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ வந்து போயிட்டுருக்க ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பிளானில் இருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், அடுத்து என்ன வந்து மூவ் எடுக்க போகிறாங்க, ஸோ ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும். கண்டிப்பாக வந்து தல தோனி அவர்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு இழப்பு சிஎஸ்கே அணிக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய இடத்துல மேபி வந்து கார்த்திக் சர்மாவை வந்து ப்ளே பண்ண வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அவர் வந்து இப்போதைக்கு வந்து இளம் வீரர் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ டொமஸ்டிக்கில் ஆடிட்டு அப்படி டேரெக்டாக வந்திருக்காரு அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து இந்த சீசனில் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவ் கிட்டத்தட்ட 14.20 கோடி ரூபாய்க்கு கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்போது அவர் மேலே நிறைய ப்ரெஷர் இருக்கும். தோனியுடைய ரோலை வந்து ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொசிஷனில் வந்து தோனி அந்தளவுக்கு அந்த இடத்த செட் பேக் பண்ணியிருக்காரோ அதே இடத்த வந்து அவரும் வந்து ஃபுல் பேக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இதிலிருந்து அவர் வந்தால் மட்டும்தான் ஸோ அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சீசனுக்கான முதல் ஐபிஎல் போட்டி இன்னைக்கு கோலாகலமாக நம்ம சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்க போகுதுங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட் ரசிகர்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த முதல் போட்டி இன்னைக்கு தொடங்க போகுது. அது நம்ம ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் அணிக்கு முதல் போட்டி தொடங்க போகுதுங்க. ஸோ இன்றைக்கி 2 டீமும் என்ன பிளானோட வர போகிறாங்க. இன்னொரு விஷயம், பிசிசிஐ வந்து ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. சிறப்பான முறையில் வந்து ஐபிஎல் போட்டி வந்து தொடங்க போகிறதில்ல ஆர்சிபி மைதானத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே பல இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கரமாக ப்ரோக்ராம் அதுன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஐபிஎல் தொடர. பட் இந்த சீசனில்
அப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறதில்ல ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் எண்டை வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பெங்களூரில் வந்து ஏற்கனவே ஆர்சிபி கப் அடிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி டெத் இந்த மாதிரி ஏகப்பட்டதாக போனதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் மீண்டும் வந்து இந்த தொடக்க விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம இதை வந்து ஒத்தி வச்சுட்டு நம்ம எண்டில் வந்து சிறப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிசிசிஐ வந்து ஒரு அதிரடியான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடிய முதல் போட்டி வந்து ஆரவாரமாக இருக்காது. ஸோ எப்படியும் போல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து பிசிசிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்சிபி வர்ஸ் எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் இருக்குமா அணியில், ஸோ யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது, எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோட ரெண்டு டீமும் வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. என்ன பிளான் இருக்க போகிறாங்க, என்ன பிளானோட மற்ற டீம்ஸ் எல்லாம் வர போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு கேமுங்க, செம்ம கேமு, ரசிகர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு பிரபாண்டமான ஒரு கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் மட்டும் ஐபிஎலுக்கு ஃபேன்ஸ் இல்லைங்க, மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே தீவிரமாக வந்து ஃபேன்ஸ் வந்து ஐபிஎல் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய முதல் போட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அணி ஜெயிக்க போகிறாங்களா, ஆர்சிபி அணி ஜெயிக்க போகிறாங்களா, எந்த அணி முதல் போட்டியை வெற்றிகரமாக வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ரெண்டு டீமுமே செமம் பல வாய்ந்த டீமுங்க. ரெண்டு டீமிலுமே பேட்டிங் லைன் பவுலிங் லைன்னு சொல்லிட்டு சும்மா தரமாக இருக்குது, அடிபொலியாக இருக்குது. ஸோ ரெண்டு டீமும் என்ன பிளானோட வர போகிறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேட் கமின்ஸ் வேறு கம்பேக் பண்ணியிருக்காரு, மீண்டும் அவர் தான் வந்து கேப்டன்சி பண்ண போகிறாரு. அதேமாரி ஆர்சிபிக்கும் ரஞ்சித் பாட்டிதார் கேப்டன்சி பண்ண போகிறாங்க. ரெண்டு டீமுமே சும்மா தரமாக இருக்குது, சமமாக இருக்குது, ஈக்குவாலிட்டி அதிகமாக இருக்குது. நடப்பு சாம்பியன் ஆர்சிபி இந்த சீசனை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு கலக்க போகிறாங்க. ஆர்சிபியை வந்து மைதானமே சும்மா அரண்டு போகுது அப்படின்ற கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்ன பிளானில் வர போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயத்தோடு வர போகிறாங்க, என்ன நடக்க போகுது, ஸோ அடுத்து ஐபிஎல் அப்டேட் என்னவாக இருக்க போகுது, அடுத்து சிஎஸ்கே போட்டி, சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் ஆர்சிபியுடைய பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்குது, ஒரு சில முக்கியமான வீரர்களை வந்து வெளியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஜோஸ் ஹேசல்வுட் வந்து முதல் போட்டியில் விளையாடுவது ரொம்ப சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேபி நெக்ஸ்ட் போட்டியில் தான் அவர் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலிங் ஸ்ட்ரென்த்து ஹேசல்வுட் தாங்க. அவர் அந்த போடக்கூடிய அந்த ஸ்பெல்லு தான் அவங்களுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. போன சீசனை கப் அடித்ததுக்கும் ஓரளவுக்கு ஹேசல்வுட்டுடைய அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஆனால் பட் இப்போதைக்கு அவர் இல்லைனா கூட பவுலிங் யூனிட்டில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. யாஸ் தயால் வர இல்லை, அவர் வந்து விலகிட்டார். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. நல்ல பிளானோடு இருக்குது. இந்த ஐபிஎல் சீசன் எப்படி போக போகுது, எந்த மாதிரியாக போக போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆவலவாக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்று நடக்கக்கூடிய முதல் போட்டி 2026 ஐபிஎல் சீசனுக்கான முதல் போட்டி ஐபிஎல் தொடரும் இன்றைக்கி தொடங்க போகுது. ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்ன நடக்க போகுது, என்ன மாற்றங்கள் வரப்போகுது, யார் முதல் போட்டியை ஜெயிக்க போகிறாங்க, ரெண்டு டீமுமே என்ன பிளானில் வர போகிறாங்க அப்படின்றத நிறைய எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிப்பாங்க, ரெண்டு டீம் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, ரெண்டு டீம் எந்தளவுக்கு ஆட போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்.